இவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் குறைநிறைகளை சுட்டிக்காட்டுவது மக்கள் சார்ந்ததாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர்களுடைய நிலைப்பாட்டை அடைந்து கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை வைத்து நாங்கள் ஆட்சியை வீழ்த்தி கொள்ளலாம், அதன் மூலமாக நாங்கள் மக்கள் வரத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஏற்கனவே செய்த ஊழல் மோசடியை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக அவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லது அவர்களுடைய வான்மையை அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்களே தவிர நல்ல விடயங்களை அவர்கள் பாராட்டுவதில்லை. இன்று பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த விடயங்களை அவர்கள் பேசுவதில்லை. ஆகவே ஆங்காங்கே இருக்கின்ற சிறிய சிறிய தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டு அவர்கள் முன்வைக்கின்றார்களே தவிர மக்கள் சார்பான கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. நீங்கள் கூறியது போன்று நிலக்கரி சம்பந்தமான பிரச்சனை பற்றி பேசினீர்கள். அது மாத்திரமல்ல 323 கண்டெய்னர் தொடர்பான விடயங்களை பற்றி நீங்கள் பேசினீர்கள். ஆகவே இன்று இந்த ஆட்சியிலே ஊழல் மோசடி நடைபெற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆகவே ஊழல் மோசடி என்பதை விட ஒரு சில நினைக்கின்றேன் அரசாங்கம் என்ற வகையிலே ஒரு சில தவறுகள் நடைபெறக்கூடும். அதனை நாங்கள் எதிர்காலத்திலே நிவர்த்தி செய்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இந்த அரசாங்கத்திலிருந்து காணப்படுது. குறிப்பாக நீங்கள் நிலக்கரி தொடர்பான விடயங்களை பேசினீர்கள். அவை நிலக்கரியை இறக்குமதி செய்வதன் மூலமாக, அதாவது இப்போது பேசப்படுகிறது தரக்குறைவான எரிபொருட்களை அதாவது நிலக்கரியை இறக்குமதி செய்ததாக. ஆகவே அந்த நிலக்கரியிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு கிராம் எரிக்கின்ற போது எவ்வளவு சக்தி வெளியிடப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் நிலக்கரியை இறக்குமதி செய்து அந்த நிலக்கரியை சுத்தம் செய்கின்ற அல்லது சக்தியாக மாற்றுகின்ற அந்த லெபோரட்டரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அந்த விடயத்திலே உண்மையிலே அதை போட்டு நாங்கள் சக்தியை விடுவிக்கின்ற போது குறைகள் காணப்படுகின்றன என்பது சொல்லப்படுகிறது. ஆகவே அதாவது கடந்த காலங்களிலே ஒரு குறித்த நிறுவனம் தான் நிலக்கரியை இவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இதிலே இருக்கின்ற குறைநிறைகளை நிவர்த்தி செய்வதற்காக டிரான்ஸ்பரன்சி தெளிவுபடுத்தலுடைய அடிப்படையிலே மற்றவர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையிலே நாங்கள் நிலக்கரியை இறக்குமதி செய்து இப்போது நாங்கள் மின்சார உற்பத்தியை செய்கின்ற போது அதிலே குறைபாடுகள் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் செய்கின்ற ஒப்பந்தத்திலே அதாவது ஒப்பந்தக்காரர்களை செய்கின்ற இடத்திலே அங்கு இன்னும்